Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஒரு காம்போ ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான ஒயிட் வெஜ் புலாவ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் அதே மாதிரியே அதுக்கு காம்போவாக நம்ம கடாய் பன்னீர் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். இந்த ரைஸ் எப்படி நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாகவும் இந்த கடாய் பன்னீர் எப்படி ஸ்பைஸியாகவும் சூப்பராகவும் செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அடிக்கனமான பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை ஆட் பண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுறலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா ஏலக்காய் தூளாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா 2 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் காரத்துக்கு 2 மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா சாட்டே ஆகணும். கூடவே நம்ம ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு சாட்டே பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ மீன்வயலில் பக்கத்தில் இருக்கிற கடாயில் இந்த மாதிரி ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரக்கொத்தமல்லி அண்ட் ஒரு 10-12 முந்திரி பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க. இது கடாய் பன்னீருக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மசாலா. மீன்வயலில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரைட் ரைஸுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூடவே இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து வர வாசனையும் போயிடுச்சு. அதனால் நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸு, பட்டாணி, அதுக்கப்புறமா ஒரு விசிலுக்கு வேக வச்சு எடுத்த பொட்டேட்டோஸை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிங்கனாலே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் குக் பண்ணுறதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். இப்போ மீன்வயலில் நம்ம கடாய் பன்னீர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸை ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிங்கனாலே நம்ம மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துடும் நம்மளுக்கு. மீன்வயலில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆட் பண்ண தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம அரிசி, உப்பு ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நான் அரிசி கூடயே உப்பையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரியே மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சு மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். மீன்வயலில் பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம்ஸும் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. ஸோ இப்போ மஷ்ரூம்ஸை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, கொஞ்சம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம வெஜ் புலாவ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வெஜ் புலாவ் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் 60% கிட்ட குக் ஆகிருக்கு. இதை ரைஸ்லாம் உடையாத அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்க வேண்டியதுதான். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம். தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது கடாய் பன்னீருக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுனால ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து ரா ஸ்மெல் போகட்டும். மீன்வயலில் நம்ம புலாவ் நல்ல தண்ணியெலாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணோம் அப்படின்னா இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே போயிடும். இப்போ மீன்வயலில் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து வர ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா பிளான்ச்டு டொமேட்டோ பியூரியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சு தோல் எடுத்துட்டு அதை நம்ம பியூரி பண்ணி ஆட் பண்ணணும். இப்போது
பியூரி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். காரமான சில்லி பவுடர் இருந்தால் அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கியூமின் பவுடர் அதாவது சீரகத்தூளியும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மீன்வைலில் பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜ் புலாவ் வந்து நல்லா ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பர் ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு, நான்ஸ்டிக்கியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கம நல்ல வாசனமாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கடாய் மஷ்ரூமை மட்டும் பார்க்க வேண்டியதுதான். இப்போது மல்லி, சீரகம், கேஷ்யூ பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா கேஷ்யூஸ் வந்து சீக்கிரமாக பேர்ன் ஆகக்கூடியது. ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணணும். அதோட ரா ஃப்ளேவர் எல்லாமே போகணும். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் தக்காளி வேக வச்ச தண்ணியுமே இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட வேண்டியதுதான். ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. அதுலேருந்து லைட்டாக சைட்ஸில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சாட்டே பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மஷ்ரூமையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா வாசனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொத்தமல்லி இலையும் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா காஞ்ச வெந்தயக்கீரை இலை இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதை நல்லா வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சூப்பர் டூப்பர் ஹிட்டான காம்போ ரெசிபீஸ் அதாவது வெஜ் புலாவ் அண்ட் கடாய் மஷ்ரூம் ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.